ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட முதல் லாங் வீடியோ இது தான். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஃப்ரெண்டு ஃபேமிலி அடுத்த நாள் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதனால் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாவே வீடு களைஞ்சிருக்கோ இல்லையோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு க்ளீனிங் பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பொங்கலும் வரப்போகுது. கிறிஸ்மஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீடு கொஞ்சம் கச்ச கச்சன்னு தான் இருந்தது. அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி அன்னைக்கு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வினீகர் கொஞ்சம் தாங்க இருந்தது பெரிய பாட்டிலில். அதை மாற்றி வச்சுட்டு தீந்து போன எல்லா கண்டெய்னர்ஸையும் கொண்டு போய் ட்ராஷில் போட போகிறேன். இது எல்லாமே ரீசைக்கிள்லேயே நம்ம போட்டுடலாம். அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் அழுக்கு துணியுமே நிறைய சேர்ந்துருந்தது. ஏற்கனவே ஒரு லோடு போட்டு விட்டுட்டு தான் வந்திருந்தேன். இங்கே பெட்டு விரிப்பையும் மாற்றணும். அதனால் அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கெஸ்ட்டோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன், எனக்கு எப்படின்னா அந்த அழுக்கு கூட நிரம்பி வழியக்கூடாது. அதை க்ளீன் பண்ணி ப்ராப்பராக எடுத்து வச்சிடணும்னு நினப்பேன். இன்னொன்று, அவங்க வர்ற டைமுக்குள்ளே சமையலை முடிச்சிடணும், முடிச்சுட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிடணும் அப்படின்ட்டு தான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க வர்ற நேரத்துக்கு பாத்திரத்தெல்லாம் நிரப்பி வச்சுக்கிட்டு அவங்க கை கழுவுறதுக்கோ இல்லை நமக்கு ஏதாவது கிச்சனில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிங்க்குள்ளே பாத்திரம் இருந்துச்சுன்னா எனக்கு என்னமோ மாதிரியே இருக்குங்க. அதனால் அதெல்லாம் ப்ராப்பராக சார்ட் அவுட் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு தான் நினப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து எல்லா லாண்ட்ரி பேஸ்கெட்டும் நிரம்பி தான் வழிஞ்சிட்டு இருந்தது. அதனால் எல்லாத்தையும் துவைச்சி எடுத்து வைக்கணும். டெய்லியும் காலையில் ஒரு லோடு லாண்ட்ரி போட்டு விட்டுறணும் அப்படின்ட்டு தாங்க நினப்பேன். கரெக்டாக செஞ்சுக்கிட்டும் வருவேன். இந்த இடையில 2-3 நாள் கேப் விட்டுருச்சுன்னு வைங்களேன், வேறு ஏதாவது காரணத்துக்கு நமக்கே கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த 2 நாள் பண்ணலைன்னா அதுக்குள்ளே எப்படி தான் அவ்வளோ துணி சேரும்னே தெரியாது. நல்லா துணி சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க அந்த லாண்ட்ரி வேலையே தான் இருக்கும். காலையிலேருந்து துவைக்க, ட்ரையரில் போட, மடித்து வைக்க இப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அடுத்த நாள்லேருந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நினப்பேன். இதே சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. ஒன்றும் பண்ண முடியறதில்ல. நாள் முழுக்க ஏதாவது க்ளீனிங் இருக்குது அப்படின்னா காதில் ஏதாவது பிடிச்ச பாட்டு, அப்படி இல்லைன்னா காமெடி சீன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலை செய்கிறது. வேலை செய்கிற அலுப்பு தெரியாது பாருங்கள். டெய்லியும் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சாலும் அந்த மேலே லைட்டாக ஒரு குப்பை படிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அது படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அதில் குறிப்பாக அந்த விண்டோ பேனல் கீழே நிறைய குப்பை இருக்கும். அதனால் அதையும் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த கிளாஸ் கிளீனர் ஒன்று வாங்கணும் பாருங்கள். அது வச்சு அடுத்த வாரம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா இன்னும் எல்லா ஜன்னலையுமே உள்ளே வெளியில் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணணும். அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய வேலை. கார்பெட் கிளீனரையுமே அன்றைக்கி நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த பெட்டு விரிப்பெல்லாம் மாற்றியாச்சு. கொண்டு போய் இது ஒரு லோடு போட்டு விட்டுட்டோம்னா அது அங்கே பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். கருவேப்பிலை செடியை தூக்கி வெளியில் வைக்கணும். ஏன்னா அன்னைக்கு நல்ல வெயிலுங்க, சுத்தமாக குளிரே இல்லை. 33 டிகிரி வரைக்கும் போச்சுங்க அன்னைக்கு. அதனால் சரி இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தூக்கி வெளியில் வச்சுட்டேன். வெளியில் வைக்கிற அன்னைக்கு என்ன பண்ணிடுவேன்னா நல்ல செடிக்கு தண்ணி விட்டுருவேன். கீழே நம்ம என்னதான் ஹோல்டர் மாதிரி வச்சுருந்தாலுமே வீட்டுக்குள்ளேயே வச்சு செடிக்கு தண்ணி விடும்போது கொஞ்சம் தண்ணி அந்த ஹோல்டரில் போயிடுது. அதனால் வெளியில் வச்சே நல்லா தண்ணி விட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் விட்டுருவேன். தண்ணி நல்லா கீழே வடிஞ்சு போகிறதெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறமா தூக்கி மறுபடியும் உள்ளே வச்சுருவேன். வாக்கிங் போகிறதுக்காக அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு. நான் இங்கே ஒரு லோடு ட்ரையர்லேருந்து துணி எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் ஒன்று காலையில் யாராவது ஒருத்தர் வாக்கிங் போயிடும். அதில்
2 பேருமே அடுத்தடுத்து போக முடியாது. பசங்கள வச்சுக்கிட்டு ஏதாவது வேலையும் இருக்கும். 5000 ஸ்டெப்ஸாவது நடக்கணுங்க. அதுவே ரொம்ப கம்மி தான். 11K ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்க சொல்லுவாங்க. நம்ம 5000ஆவது நடக்கணும். வீட்டுக்குள்ளே நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும். மூமெண்ட்டில் இருக்கணும் நம்ம பாடி. அதிகமாக உட்காந்துக்கிட்டேவும் இருக்காதீங்க. கிச்சனில் வேலை செய்கிறேன்னு ரொம்ப நேரம் நின்றுட்டேவும் இருக்காதீங்க. மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ மாடி இருக்குது அப்படின்னா மாடி ஏறி இறங்கலாம். நான் வந்து இன்னைக்கு க்ளீனிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால நிறைய மூமெண்ட்டில் தான் இருக்க போகிறேன். அப்படி இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது திரும்ப வாக்கிங் பேடில் கொஞ்சம் நடந்துக்குவேன். ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா நான் விட்டுருவேன், நடக்க மாட்டேன். டயர்டாக இல்லை, ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்னா வாக்கிங் பேட்லேயுமே கொஞ்சம் நேரம் நான் நடந்துக்குவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நடக்கிறதில்ல, மாடியெல்லாம் அதிகமாக ஏறி இறங்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போ என்னோட ஏஜ் கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் நல்லா நடக்கலாங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த ஒரு சின்ன பிங்க் கலரில் ஒரு லெக்கின் மாதிரி காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து 3/4 வரைக்கும் இருக்கும். மேக்ஸி கவுன்ஸுக்கெல்லாம் நம்ம இன்னராக யூஸ் பண்ணிக்கலாம். சேர பொங்கலுக்கு இந்த கிளாஸட்டையும் க்ளீன் பண்ணிடலான்னு ஏற்கனவே பண்ணிட்டேங்க. டீக்ளட்டர் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப நீட்டாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். இப்போதைக்கு இந்த பெரிய புக் ஷெல்ஃப் மாதிரி 2 இருக்குது இல்லைங்களா, இதில் என்னோடது மட்டும்தான் இருக்குது. முன்னாடி அவரது ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு மேலே ஆஃபீஸ் ரூமில் எனக்கு தனியாக ஒரு கிளாஸட் இருக்குது, அங்கே வச்சு கொடுத்துரு அப்படின்னாரு. ஏன்னா அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் தான் சரி ஒரே இடத்துல இருக்கட்டுமே அப்படின்னு இங்கே வச்சுருந்தேன். இந்த புக் ஷெல்ஃப் பெருசாக இருக்குது பாருங்கள், அது 3 வாங்கியிருந்தோம். சின்னதாக இருக்கிற புக் ஷெல்ஃப் பசங்களுக்கு கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது 3 வாங்கியிருந்தோம். பெருசாக இருக்கிறது 2 மட்டும்தான் இங்கே வைக்க முடிஞ்சது. இன்னொன்று வந்து அவர் ஆஃபீஸ் ரூமில் கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அங்கே வச்சுருந்தாரு. அதில் சும்மா டாக்குமெண்ட்ஸு அது இதுன்னு சும்மா ரேண்டமான திங்ஸை அடுக்கி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் தனியாக ஒரு கிளாஸட் எனக்கு வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே வச்சுட்டேன். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 2 கிளாஸட்டில் இப்போ வச்சுருக்கேங்க. அவருக்கு வீட்டுக்கு போடுறதெல்லாம் ஒரு கிளாஸட்டு, வெளியில் போட்டுட்டு போகிறதெல்லாம் இன்னொரு பெட்ரூமில் இருக்க கிளாஸட்டில் அடுக்கி கொடுத்தாச்சு. எல்லோரும் நினைப்பீங்க என்கிட்ட தான் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் தான் அதிகமாக ட்ரெஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அவர்கிட்ட தாங்க நிறையா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிடுவேன். அவர் பண்ணவே மாட்டார். அது என்னன்னே தெரியலங்க. ஏங்க இந்த டிஷர்ட்லாம் கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது, போடாதீங்க அப்படின்னா, அது போடாட்டியும் பரவாயில்ல அங்கேயே வச்சிரு, இப்படி தான் வரும் பதில். எங்கள் அப்பா இப்படியே தாங்க பண்ணுவார். இதில் என்ன ஒரு அழகான கோயின்சிடென்ஸ்னால், என் ஹஸ்பண்டும் சரி எங்கள் அப்பாவும் சரி ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதனால் 2 பேர்கிட்டேயுமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இங்கே பருப்பு வேக வச்சுருக்கேங்க, சாம்பார் வைக்கணும். டக்குன்னு ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்பவும் வேலையை போய் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய க்ளீனிங் ஒர்க் இருக்க அன்றைக்கி ஒரே சாம்பார் மாதிரி வச்சுடுவேன். அதுவே லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலாம், நைட்டு தோசை ஊற்றிக்கலாம். என்னால் முடியலன்னா அவர் கூட பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவார். அதனால தான் சாம்பார் வைக்கிறேன். இந்த சாம்பாரில் கடைசியாக அரைச்சி விட்டு நம்ம செய்ய போகிறோம். அதையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெறும் கடுகு பொரிய விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு 2 இருந்தது, அதையும் போட்டுட்டேன். முருங்கைக்காய் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இங்கே ட்ரையரில் துணியை மாற்றி போட்டுட்டு லென்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரையர் பால்ஸை உள்ளே போட்டுக்கலாம். இந்த ட்ரையர் பால்ஸ் எல்லா கடையிலையும் கிடைக்கும், அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் HEBயில் தாங்க வாங்கினேன். ட்ரையர் ஷீட்ஸுன்னு நமக்கு கிடைக்கும், நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ரையர் பாலும் போடலாம். இது போடும்போது என்னென்னா, எனக்கு சில சமயம் அந்த கம்ஃபர்டரு, குவில்ட்டு இந்த மாதிரி உள்ளே போடுறோன்னு வைங்களேன், அதில் பெட்ஷீட்டையும் உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று சுருண்டுக்கும், சில இடத்துல காயாது. இந்த ட்ரையர் பால்ஸ் போடும்போது அப்படி துணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா காஞ்சு வரும் ஈவனாக. அதுக்காக தான் போடுறேன். எழில் தூங்கிட்டு இருந்தால் நேப்பிலேருந்து எந்திரிச்சிட்டாரு. அவரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்போ வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்தாச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறமா தான் புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். சும்மா சின்ன லெமன் சைஸ் புளி தான் நான் சேர்த்துருக்கேன். இங்கே மிக்சர் ஜாரில் ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் பூ போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது இட்லி சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு கட்டி இல்லாமல் தண்ணியில் கரைச்சிக்கலாம். இங்கே தேங்காய் அரைச்சதை ஊற்றிட்டு கடைசியாக இந்த இட்லி சாம்பார் பொடியும் ஊற்றிடுங்க. இது ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. கொத்தமல்லி இலையை தூவி நீங்கள் நிப்பாட்டிடலாம். வெல்லம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். போடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க. இட்லி சாம்பார் பொடி ரெசிபி ஏற்கனவே இருக்குங்க, லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு செய்யும்போது இந்த பொடி போடுங்க, நல்லாயிருக்கும். வீட்டில் போர் அடிக்குது அப்படிங்கிற டாபிக் இங்கேயும் தான் நடக்கும். ஒன்றும் பண்ண முடியாது பசங்களை வச்சுக்கிட்டு. அதுலேயும் அப்பப்போ இந்த மாதிரி டைக்வாண்டோ கற்றுருக்கேன், அதை உங்ககிட்டயே காமிக்கிறேன் பாருங்கன்னு வருவான்.
அதில் என்ன சொல்லிட்டு வருவான்னா, "அம்மா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கம்மா. இப்போ பேட் பாய் திடீர்னு வந்துட்டான். நீங்கள் அவன்கிட்டருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் தான் அந்த பேட் பாய். கம் ஆன் ஃபைட் வித் மீ" அப்படிம்பான். சரி பையனுக்கு போர் அடிக்குதே கொஞ்ச நேரம் விளையாடலான்னு நம்ம இறங்கிட்டோம்னா, சமயம் பார்த்து ஒரு அடிய குடுத்துருவாங்க. நான் கேட்பேன், "மனசுக்குள்ள எத்தன நாளா அம்மாவ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நீ நெனச்சுக்கிட்டு இருந்தடா?" அப்படின்னு. அவன் சொல்றதும் ஓரளவுக்கு உண்மதாங்க. பேட் பாய் திடீர்னு வந்துட்டா எப்படி புரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப, ஆமால்ல எப்படி புரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க தான் தோணுது. வீட்ல ஆம்பள பசங்கள மட்டும் தான் இந்த மாரி டைக்வாண்டோல சேர்த்து விடணும் அப்படின்லாம் இல்லங்க. மெயினா பொம்பள பிள்ளைங்கள தான் நம்ம சேர்த்து விடணும். அவங்க தான் தற்காப்பு கலைகள் நெறைய கத்து வச்சுக்கணும். சொசைட்டி போற போக்க பார்த்தா எங்க போகும்னே தெரியல. அதுல வந்து இந்த கண்ட்ரில இருந்தா சேஃபு, அந்த கண்ட்ரில இருந்தா சேஃபு அப்படிங்கிற மாரியெல்லாம் இல்லங்க. எந்த ஊரா இருந்தாலும் சரி, சேஃப்டிங்கிறது கம்மியாயிட்டே தான் வருது. இந்த கிளாசெட் தாங்க சொன்னேன். அந்த புக் ஷெல்ஃப் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். ஸோ இந்த கிளாசெட்ல அவருக்கு டெய்லி வேர் வீட்டுக்கு போடுறது, வெளியில இங்க ஷாப்பிங் போறோம், வர்றோம் அப்படின்னா போட்டுக்கறக்குன்னு சொல்லி அடுக்கி வச்சிருக்கேன். இன்னொரு கிளாசெட்ல தான் அவருக்கு அந்த ஃபார்மல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். அது இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். முந்தின நாள் நைட்டு கிளாசெட் கிளீன் பண்ண கையோட அவர் ஆஃபீஸ் ரூமு, இந்த டெக் ஏரியாலாம் கிளீன் பண்ணேங்க. அதில ஸ்டேஷ்னரி சப்ளைஸ், ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படின்னு இதெல்லாம் இவ்ளோ குப்பை சேர்த்தி வச்சிருந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்து சார்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஷ்ரெட்டரில் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. போட்டது போக தான் அந்த பேஸ்கெட் ஃபுல்லா நிரம்பி வழியுது. கொண்டு போய் அதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு, மேல இருக்க இந்த பாத்ரூமையும் கிளீன் பண்ணியாச்சு. இது வந்து நான் தொடைக்கலங்க. ஏன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் தொடச்சேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம யூஸ் பண்ணல. இனிமேல் தான் அவர் யூஸ் பண்ண போறாரு. அதனால அப்புறமா ஒரு வாரம் போய் தொடச்சுக்கலான்னு ஜஸ்ட் வேக்யூம் மட்டும் பண்ணி விட்டுட்டேன். ஆஃபீஸ் ரூம முந்தின நாள் நைட்டே வேக்யூம் பண்ணி விட்டுட்டேன். மேலே சுத்தி இருக்க இந்த ஏரியாவெல்லாம் பண்ணிட்டு, எழில் தூங்குற பெட்ரூம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா பெட்டு உள்ள போட்டிருக்காரு. கிரிப் வெளியில இருக்கு இல்லையா? தூங்கி எந்திரிக்கிறப்பலாம் சுத்தி வரணும். கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு எந்திரிச்சு வர்றக்கு. அதனால கிரிப்ப வந்து உள்ள போட்டுட்டு பெட்ட வெளியில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரி அத கையோட இன்னைக்கே பண்ணிருவோம் அப்படின்னு எல்லாம் மாத்திட்டு கீழ வேக்யூம் பண்ணி, அந்த விண்டோ பேனல்ஸ் இதுலயுமே நல்ல குப்பைங்க. அதனால அதையும் தொடச்சு விட்டுட்டேன். லைட்டா ஒட்டடையும் பிடிச்சிருக்கும். இந்த மாரி கார்னர்ல பெட் போடும்போது, அந்த பெட்ட எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, லைட்டா அங்கங்க ஒட்டடை இருக்கும். அதனால அதையுமே இந்த வேக்யூமோட எக்ஸ்டென்ஷன் வச்சே கிளீன் பண்ணிட்டேன். அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. நான்வெஜ்ஜும் போய் எடுத்துட்டு வந்து வச்சா தான் காலையில எந்திரிச்ச உடனே நான் சமையல் வேலைய பார்க்க முடியும். அன்னைக்கு சாயந்தரம் 7 மணியே ஆயிருச்சுங்க. அதனால அவர தான் போக சொன்னேன் இண்டியன் ஸ்டோருக்கு. சரி என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தோம். நான் வந்து மட்டன் கோலா உருண்டை செஞ்சுருக்கேங்க. சிக்கன் கோலா உருண்டை செஞ்சதே இல்ல. சரி நம்ம நாளைக்கு செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றாங்கல்ல அப்படின்ட்டு தான் சொன்னேன். பதறிட்டாரு. வேண்டாம்மா வேண்டாம். நமக்கு என்ன நல்லா வருமோ அத மட்டும் செய்வோம். சிக்கன் 65 உனக்கு நல்லா வரும் நீ செய். இல்லனா மட்டன் கோலா உருண்டையே செஞ்சுக்கோ அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன். அவங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க என் ஃப்ரெண்டு. சிக்கன் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னேன். அப்பனா நீ சிக்கன் 65 செஞ்சுரு. உனக்கு அது நல்லா வரும். நீ சிக்கன் கோலா உருண்டை செய்யாத அப்படின்ட்டாரு. அதனால சரி ஓகேன்னு விட்டாச்சு. சிக்கனே போய் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டேன். இனி மேலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்தாச்சு இல்லையா? கீழ் ஃப்ளோர்ல 2 பாத்ரூம் இருக்கு. பவுடர் ரூம், அதுக்கப்புறம் மாஸ்டர் பாத். 2யும் நல்லா கிளீன் பண்ணிட்டோம்னா, குளிச்சுட்டு நான் வந்து இனி மாவு அரைக்கணும். மாவுக்கு ஊற வச்சிருந்தேன். அவர் இந்தியன் ஸ்டோர் போறேன்னு கிளம்புறப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமால்ல காலையிலேயே மாவுக்கு வேற ஊற வச்சிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இந்த மாரி நான்வெஜ் எல்லாம் செய்ற அன்னைக்கு சண்டே காலையில இட்லி இருந்தா நல்லாயிருக்கும்னு தோணும். இந்த பிரஷ்ல பின்னாடி சின்னதா ஒரு பிரஷ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அத வச்சு நம்ம அந்த டேப்ப சுத்தி கிளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா,
இந்த வேக்யூம் கிளீனர் க்ளீன் பண்ணும்போது ஒரு ப்ரஷ் காமிச்சிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில், அதை வச்சும் க்ளீன் பண்ணலாம். அந்த டேப்பை சுற்றி இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அங்கே தண்ணி தேங்கி தேங்கி அந்த இடத்துல கரை பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ அதையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா தான் கரை சீக்கிரம் பிடிக்காது. இப்போது ஒரு சின்ன டிப் மட்டும் நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, ஆனாலும் உங்களுக்கு பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுங்கள், ஒரு 2 செகண்ட் தான் ஆகும். இந்த மிரரை மட்டும் நல்லா தொடச்சி விட்டுருங்க. அந்த கண்ணாடியை தொடச்சதுலேயே அந்த டேப்பையும் நல்லா தொடச்சி விட்டுருங்க. இது ரெண்டுலேயுமே அந்த ஒரு ஷைன் கிடச்சிரும். அது இருந்துச்சுனாவே பாத்ரூம்குள்ளே நுழையும் போது நீங்கள் என்ன தான் பாத்ரூமை க்ளீன் பண்ணலைனாலும் க்ளீன் பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் பட்டு பட்டு கண்ணாடிலையும் சரி அந்த டேப்லேயும் சரி புளி புளியாக இருக்கும் இல்லைங்களா, அது நல்லா பளபளன்னு ஆயிரும். ஏதோ அவசரத்துக்கு இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். மற்றபடி டாய்லெட் சீட்லேருந்து டாய்லெட்டெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸோ கெஸ்ட்டோ வந்து அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க. இந்த ஜிப் காட்டினேன் பாருங்கள், இந்த டாய்லெட் க்ளீனர், அது நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. ஆனால் என்னென்னா ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் டாய்லெட் உள்ளே ஊற்றிட்டு விட்டுருங்க. அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் போய் க்ளீன் பண்ணி பாருங்கள். டஃப் ஸ்டெயின்ஸ் இருந்தால் கூட போயிடுது. நான் இப்போ ரீசெண்டாக அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அவ்வளோதான், மாஸ்டர் பாத்ரூம் நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா இனி குளிச்சுட்டு போய் மாவு அரைக்கணும். அன்றைக்கி இந்தியன் ஸ்டோர்லேருந்து கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்துருப்பேன். இந்த புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் இல்லாமல் நான்வெஜ் அப்படிங்கிறதே இருக்காது. அதனால சின்ன வெங்காயமும் நிறைய வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே இட்லியும் சிக்கன் குழம்பும் தான் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த குழம்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தேவைப்படும், நிறையாவே தேவைப்படும். அதனால் அதை மட்டும் உரித்து வச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். பொதுவாகவே வெங்காயத்தை உரித்து நான் உள்ளே ஸ்டோர் பண்ண மாட்டேங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப அவசரத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா வேறு வழி இல்லை. நைட்டு தான், அதுவும் நான் உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கு தான் உரித்து வச்சேன். இந்த மாதிரி நைட்டு உரிச்சிட்டு காலையிலேயே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேண்டாம். இதுவே ஸ்டோர் பண்ணக்கூடாது தான், பட் அவசரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நல்லா ஏர்டைட் பாக்ஸாக போட்டு உள்ளே வச்சுக்கலாம். மாவுமே சைட் பை சைடு அரைச்சி எடுத்துட்டேன். 11 கிட்டேயே ஆயிடுச்சுங்க மாவெல்லாம் கலக்கி எடுத்து வைக்கும்போது. ஆனால் காலையில் ஒரு 6 மணி அப்படிங்கும்போதே மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது. அன்றைக்கி நல்லா ஹாட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனாலேயோ என்னவோ மாவு சீக்கிரம் புளிச்சிருச்சு. இட்லி நல்லா காலையில் புசு புசுன்னு வந்திருந்தது. இட்லி மாவுக்கு நிறைய பேர் இன்னுமே டிப்ஸ் கேட்குறீங்க. இந்த அடித்தட்டு மட்டும் குழஞ்சு போயிடுது என்ன தான் இட்லி வச்சாலும் அப்படின்னு. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டெல்லாம் எடுத்து உள்ளே வைங்க. அதே மாதிரி தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. அந்த கீழ் வைக்கிற பிளேட்டுக்கு கொஞ்சம் கீழே அந்த லெவலுக்கு தண்ணி ஊற்றி வைங்க. இட்லியை ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த அடித்தட்டு நல்லா தண்ணி பிடிச்சி குழஞ்சி தான் போகும். ஒரு டைமிங் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டீம்லேயே வாசனை வருங்க. அந்த வாசனையிலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இட்லி வெந்துருச்சுன்னு. அதனால் அதுக்கு மேலே நீங்கள் டிலே பண்ணாமல் டக்குன்னு எடுத்துருங்க வெளியில். இது அடுத்த நாள் காலையில் நேரமே எந்திரிச்சு ஒரு பக்கம் சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேன். இங்கே ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இந்த பக்கம் சின்ன வெங்காயத்து கூட ஒரு 3/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கசகசா இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் ப்ளெயினாக நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் தப்பில்லை. இங்கே 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போதே நான் வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு விட்டு மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும்தாங்க விட்டேன். ஏன்னா சிக்கன் அப்படிங்கிறனால சீக்கிரம் வெந்து வந்துடும், அதுக்கு மேலே விட வேண்டாம். நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறமா வெறும் தேங்காயை ஒரு கையளவுக்கு எடுத்து அரைச்சி நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இங்கே இட்லி சைட் பை சைடு வச்சுட்டோன்னா டக்குன்னு ரெடி ஆயிரும் இல்லையா, அதனால் இட்லி ஊற்றிட்டுருக்கேன். அவர் டிஷ்வாஷர்லேருந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கெஸ்ட்டோ ஃப்ரெண்ட்ஸோ வர்றாங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி வேலைகளை செஞ்சால் தான் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த லிவிங் ஏரியா கிச்சன் எல்லாத்தையும் வேக்யூம் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாரு. அதனால் அந்த வேலை எனக்கு இல்லை. இங்கே மிளகுத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் போட்டிருக்கேன். போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் குருமான்னு சொல்லலாம், இல்லைனா சிக்கன் குழம்பு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்க்காமல் செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக கிடச்சிதுங்க அன்றைக்கி. இந்த இட்லி பேட்டர் ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. இந்த காம்போவை அடிச்சிக்கவே முடியாது. மட்டன் குழம்பாக இருந்தால் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும்.
சாப்பிட்டு முடித்த கையோட சிக்கன் 65 மேரினேஷன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு முட்டை, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போதும், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற தயிராக பார்த்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கறிவேப்பிலை பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் நல்லா போட்டு விஸ்க் பண்ணிடுங்க. கட்டி இருக்கக்கூடாது. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பத்தலை அப்படின்னு நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா போன்லெஸ் தை, சிக்கனோட போன்லெஸ் தை சேர்த்துக்கோங்க. நல்ல ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மேரினேஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் மேரினேட் பண்ணி அடுத்த நிமிஷமே கூட நீங்கள் பொரிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே சிக்கன் பிரியாணிக்கு ஒரு மிக்சர் ஜாரில் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி ஏற்கனவே டீட்டெயிலாக நம்ம சேனலில் இருக்குங்க. இங்கே வெங்காயம், ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் தேவைப்படாது. அப்படி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் ஏன் சேர்த்தேன் அப்படின்னா 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அந்த காரமே போதும். கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாய் தூள். இங்கே சிக்கன் பெரட்டலுக்கு முக்கியமானதே பார்த்திங்கன்னா சோம்பு தூளும் சீரகத்தூளும் தான். அது இருந்ததுன்னா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த பொடி சேர்த்துருக்கேன். லைட்டாக கிரேவியாக இருக்கிற மாதிரி நான் விட்டு ஆஃப் பண்ணுறேன். அவங்க கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ட்ரையாக கிடச்சிரும். இப்போவே நல்லா ட்ரையாக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சு போயிருங்க. அதனால தான் நான் லைட்டாக கிரேவி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தயிர் ஊற்றிட்டு ஒவ்வொன்றும் நீங்கள் சேர்க்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியண்ட்டை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். சிக்கனையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி தான் எப்போவுமே விடுவேன். கரெக்டாக தண்ணியெல்லாம் சேர்த்து கொதிச்சிட்ருக்கும் போதே ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்துட்டாங்க. இவங்க பேர் வந்து அக்ஷயா, அக்ஷீஸ் டெய்லர் மேட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அவங்க சான் ஆண்டனியோவில் இருக்காங்கங்க. ஸோ எங்களை பார்க்குறக்காக தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. நான் அதான் சொல்லிகிட்டே இருப்பேன், நாங்கள்லாம் சான் ஆண்டனியோ வரணும்னு நினச்சா ஒரு பெரிய யுகம் மாதிரி அக்ஷு, நீங்கள்லாம் எப்படி அசால்ட்டாக வந்துட்டு போகிறீங்கன்னே தெரியலை அப்படின்னு. ஏன்னா இவனை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனாலேயே அவங்க சரி நீங்கள் வர வேண்டாம், நான் வரேன் உங்களை பார்க்குறக்கு அப்படின்ட்டு கிளம்பி வந்திருந்தாங்க. அதுவே வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் கைண்ட் அப்படின்னு சொல்லணும். அவங்க தோட்டத்திலேருந்து இந்த ரோஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆசி பைட்ஸு, ஸ்ட்ராபெரி காஸ்கோ வந்து வாங்கிட்டு இது ஹோம்மேடு குக்கீஸ் அவங்க செஞ்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க 2 பேருக்கும் இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்போ ஷாப்பிங் வெளியில் எங்கே போனாலும் இந்த 2 குக்கீஸ் எடுத்து போட்டுட்டு தான் நான் கிளம்புறேன். எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த ரைத்தாவும் சிக்கன் 65 மட்டும் பொரிக்கணும் கடைசியாக. சூடாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு தான் விட்டுருந்தேன். ரைத்தா தானே கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னை எந்த வேலையுமே செய்ய விடலை. ரைத்தா எல்லாம் கலந்து வச்சுட்டு சிக்கன் 65 எல்லாம் பொரிச்சு எடுத்தது எல்லாம் அவங்க தான். அதுக்கப்புறம் எனக்கு வேலையே இல்லைங்க. அவங்களோட பேசிக்கிட்டு டைம் போனதே தெரியலை. அண்ணாவும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க லிவிங் ரூமில். அதனால நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை. பாப்பாவும் முகிலும் மேலே டாய் ரூமுக்கு போனவங்க தான். நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பையனுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. மேலே போக கீழே வர அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தான். அவனை தான் கொஞ்சம் நேரம் நாங்கள் 2 பேரும் வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு யாராவது புதுசாக இருந்தாங்கன்னா போக மாட்டான். அதுக்கப்புறம் பழகிட்டான்னா போயிடுவான். அப்புறம் அவங்க கிளம்பும்போது உட்காந்து அழுவான். பிரியாணி அன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் பெரட்டல், சிக்கன் 65, ரைத்தா, நான் ஒயிட் ரைஸ் இருந்தது, ரசமும் வச்சுருந்தேன். அதனால் திருப்தியான ஒரு சமையல். எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க டெய்லியும் சாப்பிட்டுட்டு அப்ரிஷியேட் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையலை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குப்பா, இது நீ எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாருங்கள். அதை அடிச்சுக்கவே முடியாது. அது வரைக்குமே நமக்கு ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி வந்திருக்குமோ, அது எப்படி வந்திருக்குமோ அப்படின்னு. ஏன்னா சில சமயம் யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா தான் நமக்கு ஏதாவது நல்லா செய்கிற டிஷ்ஷுமே சொதப்போம். ஏதாவது சாப்பாடு குழஞ்சி போயிடும், சூடு ஆறி போயிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் அன்றைக்கி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அவங்க அப்ரிஷியேட் பண்ணவும் எனக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு திருப்தி.
ஸோ அன்னைக்கு டே ரொம்ப நல்லா போச்சு. இந்த மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க யார் யாருன்னு பார்த்துடலாம். மித்ரன் குட்டி, அவருக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. அதுக்கப்புறம் சபிதா, அவங்களுக்கு ஜான் 15th பர்த்டே வருது. 2 பேருக்குமே என்னோட இதயம் கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக அமையணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி போல் என்றைக்குமே எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. எதுலேயுமே ஜாலியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. இந்த ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க, அந்த ராசிக்கு நல்லா வராதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எந்த எஃபர்ட்ஸும் போடாமல் நமக்கு எந்த பலனும் கை மேலே கிடைக்கவே கிடைக்காது. அதனால் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் உங்களை தேடி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரையுமே எல்லா நேரத்துலையும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, உங்களுக்காக நேரம் செலவழிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் யாரோடையுமே உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம். நல்லதாக தான் அமையும் அப்படின்ட்டு நம்புங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? டாடா, பபாய்.